ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி என்னும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாதவெந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல் வணக்கங்கள். ஜோதிடம் ஆயக்கலைகள் 64 ஒரு கலை. இந்த கலைக்கு நிகரானது இன்னும் ஒரு கலை இருக்க முடியுமா என்று பார்க்கும் பொழுது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயத்தில் இல்லை என்றே கருதுகிறேன். ஏனென்று கேட்டால் ஒரு கலையை கற்கக்கூடிய தகுதி உள்ளவர் அந்த தகுதியை கற்க முடியுமா, அல்லது கற்க விருப்பம் மட்டும் உண்டா, அல்லது அதற்கான பிராப்தம் உண்டா, அல்லது அதற்கான பாக்கியம் உண்டா என்று தெளிவாக அடையாளம் காட்டக்கூடிய தன்மையுள்ள ஒரு வித்தை என்று ஒன்று இருக்குமானால் அது ஜோதிடம் மட்டுமாகவே இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்படி உறவுகள், வரவு செலவு, லாபம் நஷ்டம், சுகம் துக்கம், வரவு மகிழ்ச்சி, இன்பம், வேதனை, நஷ்டம், சிரமம், இப்படி எண்ணற்ற உணர்வுகளுக்கும் எண்ணற்ற வார்த்தைகளுக்கும் விடையை தேடுவோமானால் அது ஜோதிடம் என்ற ஒற்றை வார்த்தையில் இருக்கக்கூடிய வித்தையினால் அனைத்தையும் அடையாளம் காட்டக்கூடிய தகுதி உள்ள ஒரு வித்தை என்பது மாற்று கருத்திருக்க முடியாது. அந்த வகையில் இதுவரை ஜோதிடம் சார்ந்த தகவல்களை தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் தியாகராஜசேகரம் என்ற நூலிலிருந்து ஒவ்வொரு பாவகத்தில் நின்ற படங்களும் அல்லது பாவகத்துக்குரிய கிரகமும் பாவகத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்களுடைய தொடர்பு, சேர்க்கை, பார்வை, இப்படி அனைத்து வித கோணத்திலேயும் தொடர் பதிவுகளாக கொடுத்து வந்திருக்கிறோம். அந்த வகையில் இன்று 11ஆம் பாவம் சார்ந்த பதிவுகள். இந்த 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். உபஜயஸ்தானத்தில், அதாவது கடைசி தானம். இந்த 11ஆம் இடம் என்று சொல்லும் பொழுது சரலக்கணத்துக்காரர்களுக்கும் உபயலக்கணத்துக்காரர்களுக்கும் சொல்லொணாத துயரத்தையும் வேதனையும் அவமானத்தையும் அள்ளி தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. இதில் ஸ்திர லக்னங்களுக்கு அது மிகப்பெரிய யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் தந்து விடுகிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. அதே சமயத்தில் எது எப்படி இருந்தாலும் 11ஆம் இடத்துக்குரிய கிரகம், லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்குரிய கிரகம், 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் ஒன்றுக்கொன்று தொடர்பாக இருக்கும் பட்சத்தில் அந்த மனிதன் மிகச்சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து விடுகிறார் என்பது நடைமுறையில் காணப்படுகிறது. அதே சமயத்தில் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் 11ஆம் இடத்துக்குரிய கிரகம் வலுப்பெற்று இருக்கும் பட்சத்தில் அவர்கள் தங்களுடைய சொந்த பந்தத்தை இழக்கிறார்கள் அல்லது உறவுகளிடம் கசப்பை சம்பாதிக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஏனென்று கேட்டால் லக்னத்துக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சொந்த பந்த சுக தொக்கங்களுக்கு அது 8ஆம் இடமாக அமைகிறது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் 11லிருந்து 11க்குரியவர்களால் பார்க்கப்பெறும் சூழ்நிலை அமையும் பொழுது தாய் தலக்கணம் படைத்தவர்களாகவும் அதே சமயத்தில் தாய்மையினுடைய தகுதி இல்லாதவர்களாகவும் அமைந்து விடுவதை நடைமுறையில் காண முடிகிறது. அதே மாதிரி லக்கணத்துக்கு 11ஆம் இடம் என்று பார்க்கும் பொழுது அது சிறப்பு. அடுத்து லக்கணத்துக்கு 2ஆம் இடம் என்று பார்க்கும் பொழுது 11ஆம் இடம் என்பது 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்திற்கு ஜீவனஸ்தானமாக அமைகிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. அந்த வகையில் ஜீவனஸ்தானமும் தனஸ்தானமும் ஒன்றுக்கொன்று தொடர்பு பெறும் பொழுது 2 பாவங்களுமே வலுப்பெறுகிறது. அதாவது 11ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்கணத்துக்கு 2ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கும் பொழுது அது முழுமையான தகுதியை உடைய வருமானத்தையும் லாபத்தையும் அள்ளி தந்து விடுகிறது என்பது மாற்று கருத்தில்லை. இது எப்படி என்று பார்க்கும் பொழுது லக்கணத்துக்கு 2க்குரியவனும் 11க்குரியவனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கும் பட்சத்தில் அல்லது இந்த 2 ஸ்தானங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்தானத்தில் அமர்ந்து அது இந்த 2 ஸ்தானத்துக்கு ஏதாவது ஒரு திரிகோணமாக அமையும் பட்சத்தில், அதாவது 2ஆம் இடத்திற்கு 2, 5, 9, 7, 11க்குரியவர்களுடைய சம்பந்தத்தோடு 2, 11க்குரியவர்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய தசாபத்தி வரும் காலத்தில் அந்த இடத்தில் கிரகங்கள் என்ற இடத்தில் குரு, சுக்கிரன், புதன், சந்திரன் இவர்கள் கோச்சாரத்தில் கிடக்கும் பொழுது இவர்களுடைய தசாபுத்தி சிறப்பாக அமைந்துவிட்டால் அவர்களுக்கு செல்வத்தையும் செல்வாக்கையும் அள்ளி தந்து விடுகிறது. அது மட்டுமல்லாமல் 4ஆம் இடத்துக்கு அது 8ஆம் இடம் என்பதால்
கடுமையான நோயை தந்து மரண பயத்தையும் தந்து விடுகிறது. சில பேருக்கு அண்ணாந்து பார்க்கும் உயரத்துக்கு செல்லக்கூடிய பொருளாதார நிலையில் இருக்கும் பொழுது மரணம் நிகழ்ந்து விடுவதையும் நடைமுறையில் பார்த்திருக்கிறோம். அதற்கு அடுத்தது லக்னத்துக்கு 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் என்று பார்க்கும் பொழுது அந்த இடத்துக்கு அல்லது 6ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம் என்று பார்க்கும் பொழுது எவ்வளவு நோய் இருந்தாலும் அந்த நோயை கடந்து வெளியில் வருவதற்கான மிகச்சிறந்த வழியை போதிக்கிறது அல்லது வழியை அடையாளம் காட்டுகிறது 11ஆம் இடம் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதே சமயத்தில் அடுத்து லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்கு என்று பார்க்கும் பொழுது 11ஆம் இடம் பஞ்சமஸ்தானமாக அமைகிறது. லக்னத்துக்கு 11ஆம் இடமாக அமையும் பட்சத்தில் அதே சமயத்தில் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்குரிய வாழ்க்கை துணைக்கு 5ஆம் இடமாக அமைகிறது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். அந்த வகையில் பார்க்கும்போது நல்ல கற்பனை குணாதிசயங்கள் ரசாபாசங்களை அனுபவிக்கும் ஆசையோடு வாழ்க்கை துணை இருக்கிறது. அதை புரிந்து கொள்ளாத தன்மையோடு இந்த மனிதன் பணம், லாபம், சந்தோஷம், கௌரவம், மரியாதை என்ற இவைகளை மட்டுமே கையில் பிடித்து கொண்டு அல்லது மனதில் பிடித்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த வகையில் குடும்பத்தில் இருப்பவர்கள் நிம்மதி குறைந்து விடுகிறது. அதாவது வாழ்க்கை துணையினுடைய நிம்மதி குறைந்து விடுகிறது அல்லது உடல்நலம் நோயாளிகளாக அமைகிறார்கள் அல்லது தவறான பழக்க வழக்கத்துக்குட்பட்டு குடும்ப நிம்மதியை காற்றில் பறக்க விடுவதையும் நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் 8ஆம் இடத்திற்கு 4ஆம் இடம் என்று பார்க்கும் பொழுது 11ஆம் இடம் சிறப்பாக அமையும் பட்சத்தில் ஆயுள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் அவர்களுக்கு கௌரவமாகவும் மரியாதையாகவும் ஏற்படுகிறது. அதற்கு அடுத்தது 9ஆம் இடம் என்று பார்க்கும் பொழுது அந்த 9ஆம் இடத்திற்கு இது 3ஆம் இடம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படி பார்க்கும் பொழுது தந்தையினுடைய இளைய சகோதரங்கள் ஓரளவு அவர்களுக்கு சௌகரியமான ஆதரவான சூழ்நிலை தருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் ஸ்திர லக்னங்கள் 9ஆம் இடமாக வரும் பட்சத்தில் 11ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடிய கிரகம் எதுவாக இருந்தாலும் தந்தைக்கு மரணம் சார்ந்த பயத்தை உண்டு பண்ணாமல் அவர்கள் காலத்தை கடப்பதில்லை என்பது நடைமுறை அனுபவத்தில் பார்க்க முடிகிறது. அடுத்து லக்னத்துக்கு 10ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் என்று பார்க்கும் பொழுது 10ஆம் இடம் என்று பார்க்கும் பொழுது அது இந்த லக்னத்துக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்திற்கு அது 9. அந்த 9ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் என்று பார்க்கும்போது லக்னத்துக்கு 11ஆம் இடம். ஆக 10, 11 பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் அல்லது 10க்குரியவன் 11 இருந்தாலும் 11 10 இருந்தாலும் இவர்களுக்கு யாராவது ஒருவருக்கு குருவனுடைய பார்வையோ அல்லது சுக்கிரனுடைய தொடர்போ அல்லது சந்திரனுடைய தொடர்போ அல்லது புதனுடைய தொடர்போ ஆக சுப கிரகங்களினுடைய தொடர்பு ஏற்படும் பட்சத்தில் அவர்களுக்கு செல்வத்தையும் செல்வாக்கையும் வாரி வழங்கிவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2க்குரியவன் 11இல் உச்சம் பெற்றாலும் 11க்குரியவன் 2இல் உச்சம் பெற்றாலும் அது யோகத்தை அள்ளி தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் லக்னத்துக்கு 11க்குரியவன் என்று பார்க்கும் பொழுது எதிரிக்கு அது பலமான பாதகத்தையும் சங்கடத்தையும் தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. எதிரிகளை அந்த 11ஆம் இடம் சிறப்பாக அமையும் பட்சத்தில் அந்த ஜாதகர் எதிரிகளை கண்டுகொள்ளாமல் அவர்களை நிராகரித்துவிட்டு அவர்களை கடந்து பயணிப்பதற்கான மனோநிலை மட்டும் இருந்துவிட்டால் போதும் எதிரிகள் தானாக அழிந்து போவதற்கான சந்தர்ப்ப வாய்ப்புகளை தந்து விடுகிறார்கள். அதே சமயத்தில் லக்னத்துக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போக சுகஸ்தானம் மற்றும் அந்திம காலத்தை அடையாளம் காட்டக்கூடிய மோட்சஸ்தானம் என்றும் அதே சமயத்தில் இரவில் நன்றாக தூங்கக்கூடிய தன்மையுள்ள அயன சயன போகஸ்தானத்தையும் அடையாளம் காட்டக்கூடியது இந்த 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடத்துக்கு 12ஆம் இடமே லக்னத்துக்கு 11ஆம் இடம் என்று பார்க்கும் பொழுது 11ஆம் இடம் வலுப்பெறும் பொழுது அதே சமயத்தில் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன சுக போகஸ்தானத்திற்கு விரயஸ்தானாதிபதி வலுப்பெறும் பட்சத்தில் அந்த விரயத்தை அதிகமாக அள்ளி தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் நிறைய ஜாதகத்தில் பார்க்கிறோம். ஆக ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் வலுப்பெற வேண்டுமோ அந்த கிரகம் எந்த வீட்டுக்குரிய கிரகமோ அந்த வீடு லக்னத்துக்கு 1, 5, 9 இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு கௌரவத்தையும் செல்வாக்கையும் தந்து விடுகிறது. ஆனாலும் தரமான பொருளாதாரத்தையோ எல்லாவற்றையும் அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மையுள்ள செல்வத்தையோ செல்வாக்கையோ தருவதில்லை என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் இந்த 1, 5, 9 பேரும் புகழையும் அள்ளித்தருகிறது. ஆனால் செல்வாக்கில் பெரிய சீரும் சிறப்பமாக காணப்படுவதில்லை. ஆனால் செல்வாக்கு உள்ள மனிதர்கள் இவர்களுக்கு கட்டுப்பட்டு போயிருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் நிறைய பார்க்கிறோம்.
ஆக திரிகோண ஸ்தானங்கள் உறவுகளினுடைய சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் மரியாதையும் அள்ளித்தருவதாக இருக்கிறது. ஆனால் இந்த திரிகோண ஸ்தானங்களுக்கு என்று பார்க்கும் பொழுது இந்த 11ஆம் இடம் நல்ல வலுவான ஸ்தானமாக அமைகிறது. 1ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம், லக்னத்துக்கு 11ஆம் இடம், அதாவது லக்னம் முதல் திரிகோணம் அல்லவா, அதற்கு 11ஆம் இடம் வலுப்பெறுகிறது. 2வது 5வது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம். இந்த புத்திரஸ்தானத்திற்கு 7ஆம் இடமே லக்னத்துக்கு 11ஆம் இடம். அடுத்து லக்னத்துக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிக உயர்ந்த பாவம் திரிகோணம் 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடத்துக்கு சகாயஸ்தானம் என்று பார்க்கும் பொழுது அதுவும் சிறப்பாக இருக்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. ஆக பொருளாதாரம், செல்வம், செல்வாக்கு, எல்லையற்ற பணம், வரவு, செலவு, தன தானியத்தை யோகத்தை பெற வேண்டுமானால் கேந்திரங்கள் வெளித்திருக்க வேண்டும். கௌரவத்தையும் மரியாதையும் செல்வாக்கையும், அதாவது மரியாதை கௌரவம் சார்ந்த செல்வாக்கையும் அள்ளித்தருவதற்கு திரிகோணங்கள் வளமாக உதவுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 179 தவறு மன்னிக்கவும் 9791199649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே.